அந்தகன் அப்படின்ற படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. கலைப்புலி தானு சார் வந்து 22லேயே வந்து இது என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வாங்கினார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இல்லை பல காரணத்தினால படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் படத்துடைய அப்டேட் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே நின்று போயிருந்தது. அது என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை இந்த படத்துடைய டைரக்ஷன் அண்டு ஸ்க்ரீன் ப்ளே அதனுடைய கிரெடிட்ஸை வந்து நம்ம தியாகராஜன் எடுத்துக்கினார். தியாகராஜன் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? பிரசாந்தோடைய அப்பா. பிரசாந்த் தான் வந்து இந்த அந்தகன் படத்தில் மெயின் கேரக்டர் பண்ணுறாரு. ஒரு பிளைண்ட் கேரக்டர், ஒரு பிளைண்ட் பியானிஸ்ட். அப்புறம் இதில் நிறைய பேர் இருக்காங்க. கார்த்திக் இருக்கார், நம்ம பழைய கார்த்திக், முத்துராமனுடைய பையன். அப்புறம் சிம்ரன் இருக்காங்க, பிரியா ஆனந்த் இருக்காங்க, சமுத்திரகனி, யோகி பாபு, நிறைய பேர் இருக்காங்க படத்தில் வந்து ஊர்வசி இருக்காங்க, கேஎஸ் ரவிக்குமார் இருக்கார், வனிதா விஜயகுமார் இருக்காங்க. அவங்க ஏதோ வில்லி ரோல் பண்ணுறாங்க போல இருக்குது. மனோபாலா இருக்கார். மனோபாலாவுடைய மரணத்துக்கு முன்னாடியே வந்து அவர் பண்ண ஒரு படம் போல் இது. அதனால் இல்லை எல்லாம் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் வந்து வேறு லெவல் படம் வந்து நிறைய லாங்குவேஜஸில் எடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல வந்து அந்தாதுன் அப்படின்ட்டு ஹிந்தியில் எடுத்தாங்க. ஹிந்தியில் வந்து இந்த படம் பயங்கரமாக ஓடிச்சு. அதை பார்த்து மலையாளம், தெலுங்கு இதிலெல்லாம் வந்து எடுத்தாங்க. மலையாளத்துலேயும் பயங்கரமாக ஓடிச்சு. பிருத்திவிராஜ் தான் அதில் ஹீரோ பண்ணார். அப்புறம் உன்னிமுகுந்தன் பண்ணார் அந்த இன்னொரு கேரக்டர். அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரசாந்தை வந்து திரும்பி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அதுவும் அவருக்கு சூட்டபுளான ஒரு கெட்டப்பில் பார்க்கும்போது. சிம்ரன் வேறு இருக்காங்க. இவர் கூட கொஞ்சம் ரோல்லாம் இருக்குது சிம்ரனுக்கு. சமுத்திரகனி வந்து ஒரு பயங்கரமான போலீஸ் ஆஃபீஸர். கடைசியில் அவர் தான் கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறேன். படத்துடைய ஸ்பாய்லர் ஆக விரும்பலை. என்ன இருந்தாலும் படம் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஹிட்டான படம் தான். அதே கதை தான். யோகி பாபுடைய காமெடி வேறு நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்காதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து ஏற்கனவே நான் 2 லாங்குவேஜில் பார்த்துருக்கேன். பியானிஸ்ட் இவர் வந்து முதல்ல வந்து கண்ணு தெரியாத மாதிரி நடிப்பார். அப்புறமா உண்மையிலே கண்ணு போயிடுமான்னு கேட்டிங்கன்னா அதை வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் வந்து இந்த ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பிரசாந்துக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் வருது. அதுக்கப்புறம் கோட்டில் வேறு இருக்கார். இந்த மாதிரி அவருக்கு வந்து கொஞ்சம் பிரேக்கெல்லாம் வருது. ஏன்னா ரொம்ப நாள் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, தலைகணம்னு சொல்கிறதா இல்லை ஒரு ஹெட் வெயிட்டுன்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து வேறு ஒரு உலகத்தில் இருந்தாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். நம்ம பண்ணுறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து ஒரு சில தப்புகள்லாம் பண்ணி ரொம்ப நாள் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவுட் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. எப்படியும் இந்த படம் வந்து இவருக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திக் வேறு வராரு. கார்த்திக் வந்து ஆனால் ரொம்ப சின்ன ரோல் தான் கார்த்திக் இது ஒரு பெரிய பிரேக்கெல்லாம் ஆகாது, அது கண்டிப்பாக தெரியும். மனோபாலாவை பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில். ஏன்னா அவர் இறந்துட்டார். ஒரு பெரிய ஒரு நடிகர், ஒரு பயங்கரமான நடிகர். இப்போ ரீசெண்டாக இந்தியன் 2 படத்துலேயும் பார்த்தேன் அவரை. அது மாதிரி அதுதான் சினிமா இண்டஸ்ட்ரியுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. மறைந்த பிறகு கூட அவங்களுடைய ஃபேஸை வந்து அவங்க உண்மையிலேயே உயிரோடு இருக்க மாதிரி நம்ம வந்து அவங்கள பார்க்கலாம். அவங்களுடைய அந்த நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி, அந்த எமோஷன் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எப்படியும் ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம். இதனுடைய டைரெக்ஷனில் தான் வந்து நிறைய குழப்படி. தியாகராஜன் தான் இப்போ போட்டிருக்காங்க, கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே, டைரெக்ஷன் ரெண்டுமே தியாகராஜன் போட்டிருக்காங்க. ஸ்டோரி வந்து இந்த ஹிந்தி படம் எடுத்தவர் தான் ஸ்ரீராம் ராகவன். அவர் வேறு லெவலில் ஒரு படமாக எடுத்து வச்சுருந்தார். இதை ரொம்பவே ஒரு த்ரில்லிங்காக, ரொம்பவே ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படம் ரிலீஸ் ஆகும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம். ஆல் த பெஸ்ட் டு த டீம், டு த க்ரூ, டு பிரசாந்த் அண்ட் அஃப்கோர்ஸ் தியாகராஜன் சார்.